ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 3 வகையான சட்னியும் 3 கலர் தோசையும் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஒரு வெங்காயம் 2 தக்காளி எடுத்திருக்கேன். வெங்காயம் தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கலாம். 3 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். உளுத்தம்பருப்பு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் நான் எடுத்து வச்சிருந்த 3 காஞ்ச மிளகாவை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கட் பண்ண வெங்காயத்தை ஆட் பண்ணிப்போம். வெங்காயத்தை வதக்கிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கினதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம அடுத்த சட்னியை பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருளாக எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு தேங்காயை கட் பண்ணிக்கலாம். அப்புறம் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். 2 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு, அப்புறம் கொஞ்சம் சீரகம், எல்லாத்தையும் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. தண்ணி கொஞ்சம் ஊற்றி அரைச்சிக்கலாம். எவ்வளோ தண்ணி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சம் திக்காக தான் வைக்க போகிறேன். தோசைக்கு சட்னி கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் திக்காக தான் வைக்கிறேன். இப்போது கடாயை அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானது கொஞ்சம் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். உளுத்தம்பருப்பு கலர் சேஞ்ச் ஆனதும் 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் ஒரு 2 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம தாளித்ததை நம்ம சட்னியில் ஆட் பண்ணிக்கலாம். சூப்பரான தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த தக்காளி வெங்காயம் ஆறிடுச்சு. அதை மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்தாச்சு. இதுலேயும் தண்ணி தேவையில்லை, அப்படியே அரைச்சிடலாம். நம்மளோட சூப்பரான தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு புதினா சட்னி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருளாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி புதினா போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு, அப்புறம் கொஞ்சோண்டு புளி, 2 பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சம் தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. நம்மளோட புதினா சட்னி சூப்பராக அரைச்சாச்சு. நம்ம அரைச்ச புதினா சட்னியை கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். கொஞ்சமாக லெமனை புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கலாம். அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கடுகு கருவேப்பிலை பொரிஞ்சதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம அரைச்சி வச்சுருந்த புதினாவில் ஆட் பண்ணிப்போம். நம்மளோட சூப்பரான புதினா சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட சிம்பிளான 3 விதமான சட்னி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பராக 3 கலர்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம 3 கலர் தோசை ஊற்ற போகிறோம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலர் தோசைக்கு கேரட் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஒரே ஒரு கேரட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இதை அரைச்சி எடுத்தாச்சு. இது நம்ம சுகர் ஆட் பண்ணுறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போது அதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த நான் மாவை ஆட் பண்ணிக்கிறேன். 2 கரண்டிலேருந்து 3 கரண்டி. உங்கள் மாவு எந்தளவு கன்சிஸ்டன்சி இருக்கோ அதை பொறுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாவுக்கு நாங்கள் 6 அளவுக்கு சாப்பாட்டு அரிசியும் 1 அளவுக்கு உளுந்தும் ஆட் பண்ணி அரைச்சிருக்கோம். அப்புறமா 1.5 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது கேரட்டோட தோசை மாவையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட ஆரஞ்சு கலர் தோசைக்கான பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம க்ரீன் கலர் தோசைக்கான பேட்டர், ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன்.
அப்புறமா கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் சர்க்கரை, ஏன்னா அந்த கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு. இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைச்சி எடுத்ததும் இதுலேயும் ஒரு 2 கரண்டி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் மாவு வந்து ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க, திக்காக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் என் மாவுக்கு ஏற்ற மாதிரி 2 கரண்டி ஆட் பண்ணியிருக்கேன், தோசை ஊற்றுற மாதிரி. இப்போ நம்ம 3வது பேட்டர் ஒயிட் கலர். ஸோ நம்ம மாவையே எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 3 கலர் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நான் ஆரஞ்சு கலரில் தோசை ஊற்றுப்பேன். யூஸ்வலாக நம்ம பெரிய பெரிய தோசை தான் சாப்பிடுவோம். இது வந்து குட்டி குட்டி தோசை. இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். கேரட் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக தான், இதில் வேறு நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிருக்கோம். ஸோ குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். அதில் நான் நெய் ஊற்றிக்கிறேன். இது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பெரிய தோசையோட இந்த மாதிரி குட்டி குட்டி தோசையோட பெரியவங்களுக்கும் பிடிக்கும், சின்னவங்களுக்கும் பிடிக்கும். ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். பாருங்கள், ஆரஞ்சு கலர் தோசை ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம ஆரஞ்சு கலர் தோசை ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு க்ரீன் கலர் தோசை. இதில் வந்து நம்ம கொஞ்சம் காரம் போட்டிருக்கோம், ஆனால் கூட அந்த காரம் வந்து அந்தளவுக்கு தெரியாது. இதுவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். எப்போவும் ஒரே மாதிரி இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு அப்பப்போ இப்படி கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் தோசையை மாற்றி ஊற்றி சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். நம்மளோட க்ரீன் கலர் தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த தோசையில் இன்னும் நம்ம எந்த கீரை வேணால் ஆட் பண்ணி கூட அரைக்கலாம். அது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. உங்களுக்கு என்ன கீரை இருக்கோ அந்த கீரையை இதே மாதிரி மெத்தடில் அரைச்சி கூட சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்போவுமே யூஸ்வலாக பெரிய பெரிய தோசை ஊற்றுறதுக்கு பதிலாக என்றைக்காவது ஒரு நாள் இப்படி சின்ன சின்ன தோசையாக குட்டி குட்டியாக சூப்பராக ஊற்றி சாப்பிட்லாம். ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். கீழெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக ஆயில் ஊற்றுறோம்ல, ஸோ கீழெல்லாம் கிறிஸ்பியாக இருக்கும், மேலே நல்லா சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்மளோட ஒயிட் கலர் தோசையும் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக 3 கலர் தோசை ரெடி ஆகிடுச்சு. 3 கலர் சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த கலர்ஸ் பார்த்தோன்னே இண்டிபெண்டன்ஸ் டே ஞாபகம் வந்துருச்சு. நம்ம ஸ்கூல் படிக்கிற டைம்லலாம் இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கி ஸ்கூலுக்கு போவோம், கொடி ஏற்றுவோம், அப்படி நம்ம நிறைய செலிப்ரேட் பண்ணுவோம். பட் வீட்டில் இருக்கும்போது நமக்கு செலிப்ரேஷன் பெருசாக இண்டிபெண்டன்ஸ் டேக்கு எதுவுமே இருக்காது. அது யோசிக்கும் போது எனக்கு இந்த 3 கலர்ஸை பார்க்கும்போது ஏன் நம்ம ஒரு ஃப்ளாக் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது அந்த பேட்டர்லன்னு சொல்லி நான் ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே ஃப்ளாக் ட்ரை பண்ணினேன். ஓரளவு சூப்பராகவே வந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதுதான் என்னோடய இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன். ரொம்ப கலர்ஃபுல்லான தோசையோட நான் இண்டிபெண்டன்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணுறேன். நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இண்டிபெண்டன்ஸ் டேவை சூப்பராக செலிப்ரேட் பண்ணுங்கள். நம்மளோட சூப்பரான 3 கலர் சட்னி, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, புதினா சட்னி அண்ட் சூப்பரான 3 கலர் தோசை, ஆரஞ்சு தோசை, ஒயிட் தோசை அண்ட் க்ரீன் தோசை. ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே.